அரசு கோப்பில் கையெழுத்திடுவதற்கு ஆளுநருக்கு கால நிர்ணயம் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் மொத்தம் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். 2025-26 ஆண்டுக்கான ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் மொத்தமாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் தீர்மானமாக ஆளுநர் பதவி நீடிக்கப்படும் வரை அரசியல் மயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காத்திடுவதற்கு ஆளுநருக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிடவும், மாநில அரசுகளின் கோப்புகளில் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கான கால நிர்ணயம் செய்திடவும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்தும் என்று முதல் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 2வது தீர்மானமாக மக்களின் துறையுடன் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒன்றிய பாஜக அரசை பணிய வைத்து டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு துணை நின்ற மக்களுக்கும் நன்றி என்ற 2வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானமாக ஊருக்கு இரம்பு 5370 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நிலத்தில் அறிமுகமாகியுள்ளது என உலகுக்கு அறிவித்துள்ள திராவிட மாடல் அரசின் சாதனையை ஒன்றிய அரசும் பிரதமரும் முன்னெடுக்க வேண்டும் என இக்கூட்டம் வலியுறுத்துவதாக 3வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 4வது தீர்மானமாக கூட்டாட்சி தத்துவமும் மாநில கல்வி உரிமையும் உயர்கல்வி அனைத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என திமுகவினுடைய மாணவர் அணி கட்சியினுடைய எம்பிக்கள் போராட்டம் என்பதற்கான தீர்மானம் 4வதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை திரும்ப பெறும் வரைக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரி 6 அன்று திமுக சார்பாக திமுகவினுடைய எம்பிக்கள் சார்பாக டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில கல்வி உரிமை உயர்கல்வி அனைத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என திமுக மாணவர் அணி மற்றும் திமுகவினுடைய எம்பிக்கள் சார்பாக பிப்ரவரி 6 அன்று டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் 4வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 5வது தீர்மானமாக சிறுபான்மையினருடைய நலனை பாதுகாத்துவதற்கு வக்ஃபு சட்டத்தில் திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பாஜக அரசுக்கு கடும் கண்டனத்தையும் 5வது தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இறுதியாக 6வது தீர்மானமாக தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லாமல் கடந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த ஒன்றிய பாஜக அரசு இந்த முறை தமிழ்நாட்டின் திட்டங்கள் பேரிடருக்கு நிதி ஒதுக்கிடவும், மாநிலத்தின் முத்திரை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை அறிவித்திட வேண்டும் என 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய நிதியை பொறுத்தவரை தொடர்ந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லாமல் தாக்கல் செய்த ஒன்றிய பாஜக அரசு இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி, பேரிடர் நிதி உள்ளிட்டவை ஒதுக்கிட வேண்டும். தமிழ்நாட்டிற்கு என்று முத்திரை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை அறிவித்துவதற்கு ஒன்றிய பாஜக அரசை இந்த கூட்டம் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணங்களாகவும் சொல்லப்படும் பொழுது கூட ஒன்றிய பாஜக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது இதுவரை தமிழ்நாட்டிற்கு முத்திரை திட்டங்கள் எதையும் அறிவிக்கவில்லை. குறிப்பாக ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாடு அடியோடு புறக்கணிக்கப்படுகிறது. மேலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக இந்த 6வது தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் மாநிலம் நேரடி வரியாக ஒன்றிய அரசுக்கு 100 ரூபாய் கொடுத்தால் நம் மாநிலத்திற்கு 29 ரூபாய் மட்டுமே திருப்பி தரப்படுவதாகவும், ஆனால் 100 ரூபாய் கொடுக்கும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு, அதிலும் குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்திற்கு 354 ரூபாயும், உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 333 ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 279 ரூபாயும், ஒன்றிய ஆட்சியை தக்க வைக்க உதவும் கூட்டணி கட்சியான பீகாருக்கு 922 ரூபாயும் கூட திருப்பி கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் நிதி ஒதுக்கீட்டில் எவ்வளவு மோசமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதாக இந்த 6வது தீர்மானத்தை சுட்டிக்காட்டி, இதே நிதிநிலை வருவாய் பகிர்வு மற்றும் மானிய பகிர்வு அனைத்திலும் நீடிப்பதால் தமிழ்நாடு அனைத்து வகை நிதி ஆதாரத்திலும் ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை வேதனுடன் பதிவு செய்வதாகத்தான் இந்த 6வது தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சிறுபான்மையினருடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதிலும் எதிர்க்கட்சிகள் அளித்த 44 திருத்தங்களையும் ஏற்காமல் அவசரமாக டெல்லி தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்ற துடிப்பதற்கு இந்த எம்பிக்கள் கூட்டம் கடும் கண்டனத்தை தெரிவிப்பதோடு இந்த சட்டம் திரும்ப பெறக்கூடிய அவையில் திருத்தம் கொண்டு வரப்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவனுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தீவிரமாக எதிர்த்து வாக்களிப்பதற்கு இக்கூட்டம் தீர்மானிப்பதாகத்தான் 5வது தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக நீட் தேர்வு உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு திமுக சார்பாக போராட்டங்களும் பல்வேறு விஷயங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையைத்தான் யுஜிசியினுடைய வரைவு அறிக்கை என்பது மிக முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உள்நோக்கத்தோடு இந்திய அரசின் சட்டத்திற்கும் கோட்பாட்டுக்கும் கூட்டாட்சிக்கும் எதிராக இருக்கிறது. இந்த நிலையில் தான் இதை திரும்ப பெற கோரி கட்சியின் தலைவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மாணவரின் சார்பாக 6ஆம் தேதி அன்று பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என்ற 4வது தீர்மானம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 3வது தீர்மானத்தை பொறுத்தவரை இருமின் தொன்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாராட்டியிருப்பதற்கு நன்றி தெரிவிக்கும் இக்கூட்டம் அதே நிலையில் ஒன்றிய அரசு சார்பில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த முயற்சியை முன்னெடுக்கவில்லை என்பதை வேதனையோடு பதிவு செய்வதோடு ஒன்றிய அரசும் பிரதமரும் கூட தமிழ்நாட்டின் தொன்மையை பற்றிய இந்த நிகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் கனிம சுரங்க அனுமதி கொடுக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசின் மூலம் கடந்த 2023 3/10 அனுப்பிய கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இப்படியாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டது. இவற்றின் உச்சகட்டமாகத்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த கனிம சுரங்க திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு போர் பிரகடனமாக அமைந்தது. இவை அனைத்திற்கும் தான் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வின் முன்பாக அடிபணிய வைத்திருப்பதாகவும் இதன் காரணமாக டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இது திராவிட மாடல் அரசின் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி என்று இந்த கூட்டம் பதிவு செய்வதோடு மக்கள் நலன் காக்க இறுதி வரை உறுதியாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டுதலை இந்த கூட்டம் தெரிவித்திருக்கிறது. இப்படியாகத்தான் மொத்தமாக 6 தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய தீர்மானங்களாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.